உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க எனக்கு ஆரம்பத்துல இருந்தே விருப்பம் இல்ல. ஏதோ எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படி என்னப்பா நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? வசதியில வேணா உங்களை விட நாங்க கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா உங்க குடும்பம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நாங்க யாரும் போய் நின்னது இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு கௌரவமா குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். கௌரவம் காசுல இல்ல. அத முதல்ல கௌரவம் காசுல இல்லையா? அப்புறம் எதுக்கு 40 பவுன் பிரேஸ்லெட் எல்லாம்? பேராசை தானே. உங்க பையன் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரா? ஏதோ பேர் தெரியாத கம்பெனில வேலை பார்க்கறாரா? அதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. இன்னும் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்படி எல்லாம் ஆடுவீங்களோ யாருக்கு தெரியும்? பாத நிறுத்து. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே உங்க யோகிதை என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் உங்க பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டா சுத்தம். என் புள்ள பெரிய உத்தியோகம் பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனா நான் என் புள்ளைய ஒழுக்கமா வளர்த்திருக்கேங்க. எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுறா. இவர மாதிரிலாம் என் புள்ளைய நான் வளர்க்கல. இவரே இப்படின்னா உங்க பொண்ணு எப்படியோ? ஐயோடா சாமி, நல்ல காலம் பார்த்து என் கண்ணை திறந்துட்டேன். அம்மாடி, உங்க சம்பந்தமே எனக்கு வேணாம். என் பிள்ளைக்கு நான் வேற நல்ல இடமாவே ஏமா இப்படி பேசுறீங்க? மாமா இப்ப வந்துருவாருமா, வந்து பேசி சரி பண்ணிக்கலாமா? அவசரப்படாதீங்கம்மா. சொன்ன கேளு. நீ எதுக்காக அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்க பையனுக்கு வேற பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு வேற மாப்பிளைய பாத்துக்கிறேன். கிளம்புங்க. நான் கிளம்புங்க, நான் கிளம்பதான் போறேன். இவ்வளவு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் இங்க உட்காந்து குடுத்துற பண்ணுவேன் நினைச்சேன் நீ? நல்ல வேலை, உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சிருந்தேன்னா நானும் மானங்கிட்டு தான் நிக்க வேண்டி இருந்திருக்கும். சம்பந்திமா கொஞ்சம் இருங்க, அவர் இப்ப வந்துருவாரு. எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரம் என்னத்துக்கு பேசுறது? என்னத்த பேச சொல்றீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்படி ஒரு புள்ள இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணுக்கு ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. பாத்துக்கோங்க. சமயமா ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? உன் தங்கச்சி கழுத்து கெடுத்துட்டியே பாவி. ஏன் இப்படி கத்திட்டு இருக்க நீ? இந்த இடம் இல்லனா 1000 இடம். இந்த இட்லிக்கார மாப்பிளை போய் இவ்வளவு ஃபீல் பண்ற நீ? இங்க பார், அபிராமிக்கு இந்த மாப்பிளை பிடிக்காதனால தான் அவளா போய் அவங்ககிட்ட பேசியிருக்கா. இல்லனா நமக்கு தெரியாம அவங்ககிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ கூட கல்யாணத்தை நிறுத்தின அபிராமி தான், நான் இல்ல. மொத அதை புரிஞ்சுக்கோ. கடவுளே, ஐயோ இப்படி பண்ணிட்டானே பாவி. பெரியவங்கிற மட்டு மரியாதை கொஞ்சமாவது வேணாம். அவன் வயசுக்கே அவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா என் வயசுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அவன் என்னடி என் புள்ள கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது? நான் என் பிள்ளைக்கு வேற இடம் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி அந்த குடும்பத்தையே தலைமொழிகிட்டு வந்துட்டேன்டி. இரு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லு. மீனாட்சி, அவங்க குடும்பத்தை பத்தி நீ பேசாத. அவங்க சம்பந்தமே வேணாம்னு தலைமொழிகிட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா, அதனால தான் உனக்கு கோவத்தோட போவாதன்னு சொன்னேன். ஏய், கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? அது சரியான கேடுகட்ட குடும்பம்டா. அந்த குடும்பத்துல நமக்கு பொண்ணு வேணாம்டா. இதுல நான் ஒன்னும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கல. கல்யாணம் நிதானமா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். ஒய்யார கொண்டையா உள்ளுக்குள்ள ஈரும் பேருமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்துல பாக்குறதுக்கு தாண்டி பளிச்சுன்னு இருக்காங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் அழுக்குங்களா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே அந்த குடும்பம் நல்ல குடும்பமே இல்லடி. அவங்க வீட்டு சின்ன பையன் ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணம் போட்டவங்களுக்கு எல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்காம ஏதோ மோசடி பண்ணிட்டானா. அதுக்கு அந்த வீட்டு பெரியவர், அதான் அந்த அபிராமியோட அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களாம். ஏண்டா, இதெல்லாம் அந்த அபிராமி உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையம்மா, பண பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னா. சொல்லிருக்க மாட்டாளே, ஏன்னா அவளும் ஒரு பிராடு தானே. சரிடா, நீ அவளை கட்டிக்க போறவன் தானே, உங்ககிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? சரி, பண கஷ்டம் எங்க அப்பாவுக்குன்னு உங்ககிட்ட நீட்டி மழக்கிட்டு வந்து சொன்னாலே, அந்த கஷ்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? நான் சொல்றேன், அவன் அண்ணங்காரன் பிராடு பண்ணிட்டான்னு போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பணத்தை கொடுத்துதான் அவனே மீட்டுக்கிட்டு வந்திருக்காங்க.
லட்சணத்துல அவங்க பெரிய புள்ள நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறா. நான் பேராசைக்காரியா, நான் பணத்துக்காக ரொம்ப ஆசைப்படுறவளா? 2 மாசம் கழிச்சு தான் கல்யாணத்தை வச்சுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு பொறுமையா இருந்தா இருங்க, இல்லனா உங்க பையனுக்கு வேற இடம் பாத்துக்க. என் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறேன்டா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா வரணுமா? அவன் என்ன பத்தி தப்பா பேசுறதா கூட பரவாயில்லடா. உன்னை பத்தியும் உத்தியோகத்தை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? அதெல்லாம் எப்படி வாயா? அவன் பேசுறது பொறுக்க முடியாம தான்டா. உங்க சம்பந்தமே எனக்கு வேண்டாம், என் பையனுக்கு நான் வேற இடம் பாத்துக்கிறேன்னு வீரப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா நீ அவசரப்பட்டுட்டியோன்னு. எது? நான் அவசரப்பட்டேனா? அவன் நம்ம குடும்பத்தை பத்தியும் உன்னை பத்தியும் கேவலமா பேசுறானே, நான் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சியா நீ? அம்மா அப்படி சொல்லுமா? எப்படி சொல்ல வர? எப்படி சொல்ல? சொல்லு. ஐயோ, எப்படி அக்கா, சொல்ல? கொஞ்சம் அவன் என்னமோ நான் அவசரப்பட்டேன் பேசுறான். இருக்கா, ஏன் அவன் கிட்ட கோச்சுக்கிற? அவ எப்பவுமே உன் புள்ளையே தான்க்கா இருப்பா. சரி இரு, நீ அங்க போனியே அந்த பெரியவரை பார்த்து பேசுனியா? நான் போன போது அந்த பெரியவர் இல்ல, அந்த பெரிய மனுஷி அபிராமி அங்க இல்லையே. அப்புறம் என்னக்கா, பொண்ணை பெத்தவர் அவர் தானே, அவர்கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடுக்கா. சரியா வராது, சரியா வராது. இனிமே இந்த விஷயத்துல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்காது. இதையும் மீறி உனக்கு அந்த அபிராமி தான் வேணும்னா தாராளமா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா கொடுத்துரு பண்ணு. நானும் என் பொண்ணுங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். அம்மா நான் ஒண்ணு யாரை நம்பி என் பொண்ணுங்களை பெத்துக்கல. ஏமா இப்படிலாம் பேசுற? உன் பேச்சு மீறி நான் என்னைக்குமா நடந்திருக்கேன்? அவசரப்பட வேணான்னு தான் சொல்றேன். நிதானமா இருமா. நான் ஒண்ணு நிதானம் இல்லாம இல்லடா, நீதான் நிதானம் கிட்ட தெரியற. உன் அம்மா எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சாலும் நாசமா போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் கல்யாணம் நடந்துடணும். ஐயோ அக்கா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் நம்ம இப்ப என்ன தப்பா சொல்லிட்டா? அபிராமி கொண்டு வர நகையை வச்சுதானே நம்ம பெரிய நாயகி கல்யாணத்தை பேசி முடிச்சிருக்கோம். நீ அவசரப்பட்டு பேசி காரியம் கெட்டு போச்சுன்னா அப்புறம் நமக்கு தானே ஒரு நஷ்டம். நஷ்டமும் இல்லடி, ஒரு நஷ்டமும் இல்ல. நான் என் 2 பொண்ணுங்களுக்காவது கல்யாணம் பண்ணிட்டு தானடி நான் இவன் கல்யாணத்தை பண்ணணும்னு இருந்தேன். நீ வந்து சொன்ன யோசனை நல்லா இருந்ததுங்கிறதுனால தானடி இவன் கல்யாணத்தை முன்னாடி பண்ணலான்னு முடிவு பண்ண. இப்ப என்னடி அபிராமி இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொருத்தி. அக்கா அதுக்கு இல்லக்கா, அபிராமி தன் நகையை பெரிய நாயகிக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டா. அதை விட்டுட்டு இப்ப இன்னொருத்திய பார்த்து அவகிட்ட பேசி இதெல்லாம் நடக்கிற விஷயமாக்கா? என்னடி பேசுற நீ? இந்த அபிராமிய நம்ம போய் பார்க்கும்போது அவன் நகையை கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவளை போய் பார்த்தோம். அதே மாதிரி வேற ஒரு பொண்ணை போய் பார்க்கலாம், இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க ஒத்து வந்தாங்கன்னா மேற்கொண்டு முடிவு பண்ணிட்டு போறோம். இத பாருடி, இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க 40 பவுன் போடுவோன்னு சொன்னதையே ஒழுங்கா போடுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குடி. மீனாட்சி, வேற ஒரு புது பொண்ணை பாப்போம். ஒரு 50 பவுனோ 60 பவுனோ போட சொல்லுவோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய நாயகி கல்யாணத்தை சிறப்பாவே பண்ணிடுவோம். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா அது 2 குடும்பத்தையுமே பாதிக்குமா? அவ்வளோ ஒரு பொண்ணு தானம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா. நான் அபிராமி கிட்ட பேசி பார்க்கறேன். அது கூட எனக்காக இல்லம்மா, பெரிய நாய்க்காக தான். வேணாண்டா சாமி, வேணாம் 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 வேணாம். நீ உன் தங்கச்சிங்களுக்காக கர்சனப்படவே வேணாம். நீ அவளை போய் பார்க்கவும் வேணாம், அவ நகையை இவளுக்காக தரவும் வேணாம். அம்மா. அவ அண்ணனே இவ்வளவு பேச்சு பேசுறானா, நாளைக்கு அவ வந்த பிறகு என்ன பேச்செல்லாம் பேசுவாளோ? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களை எல்லாம் வளர்த்ததுக்கு அவகிட்ட வேற பேசுவாங்கன்னு எனக்கு எல்லாம் தலையெழுத்தா? பெரிய நாயகி, நீ ஒண்ணு இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீ. உனக்கு இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைய அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்டி. அந்த யமனே வந்து நின்னாலும் உன் கழுத்துல தாலி ஏறின பிறகு தாண்டி இந்த அம்மாவோட உசுறு போகும். இத பாரு, என்னையும் என் பேச்சையும் மதிக்கிறதா இருந்தா இனிமே அந்த பொண்ணோட நினைப்பே உனக்கு வரக்கூடாது. அவளுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
அபிராமி, பணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்காக சோமு பாக்கிறதுக்காக போயிருந்தேன்மா. இன்னும் 2 நாள்ல ஒரு பினான்சியர் கிட்ட என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். பணம் எப்படியும் கிடைச்சிரும்மா. கல்யாணம் நாங்க முடிவு பண்ண முகூர்த்தத்திலேயே நடந்துரும்மா. அப்பா, என்னம்மா? பணத்துக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. என் கல்யாணம் நடக்கும்போது நடக்கட்டும். மகா, என்னம்மா இப்படி பேசுறா இவ? அபிராமி, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா. எதையும் நல்லபடியா தான் நடக்கும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன் மகா, நீ ஏன் பேசாம இருக்க? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அபிராமி அப்படி பேசுற. நீ தானே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏய் ஏய் அகிலா, நீ ஏமா பேசாம இருக்க? ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும்? கல்யாணம் விடுனா ஒரு கலகலப்பா இருக்க வேண்டாமா? பணத்தை பத்தி விடுங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாண வேலையை மட்டும் கவனிங்க. என்னங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து சம்மந்தி அம்மா வந்திருந்தாங்க. சம்மந்தி அம்மாவா? என்ன திடீர்னு? போன் பண்ணி இருந்தாங்கன்னா நான் வீட்லயே இருந்திருப்பேனே. சரி, என்ன சொன்னாங்க? எதுக்காக வந்திருந்தாங்களா? சரி, என்ன விஷயமா? ஆமா, இன்னும் 2 நாள்ல நாங்க மண்டபம் புக் பண்ண போறோம்னு சொல்லிட்டேல்ல? ஆமா, இன்னும் 2 நாள்ல நாங்க மண்டபம் புக் பண்ண போறோம்னு சொல்லிட்டேல்ல? என்ன மகா, என்ன பேசாமே இருக்க? என்ன சொன்னாங்க அவங்க? மாமா, அவங்க வந்து கோவமா பேசிட்டு போயிட்டாங்க. கோபமாவா? ஏன் கோபம்? எதுக்குமா? எங்க பிள்ளைக்கு வேற பொண்ணு பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னம்மா என்னம்மா சொல்ற? மகா, அவ என்ன சொல்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. யாராவது ஏதாவது பேசுங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நான் தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னம்மா என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் தான் அவரை பார்த்து கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி வைக்கலான்னு சொன்னேன். அபிராமி, அவரு அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பாரு போல இருக்கு. அதான் அவங்க அதே கோவத்தோட இங்க வந்திருக்காங்க. என்னம்மா என்னம்மா இது? இது உன் கல்யாண விஷயமா? ஆளாளுக்கு இப்படி முடிவெடுத்தா நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுவேன். நீ நீ எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு கெட்டது அம்மா பண்ணிருக்க. என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம நீ செஞ்சது பெரிய தப்புமா, பெரிய தப்பு. நீ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. சாரிப்பா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில. வேண்டாமா வேண்டாமா, நீ எதுவும் பேசாதம்மா. ஏமா, 3 லட்சம் ரூபாய் பிரச்சனைக்காக கல்யாணத்தை தள்ளி வச்சா அது இதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும்மா.
ஏம்மா ஏம்மா இப்படி பண்ண? ஓஹோ, அப்பாதான் ரிட்டையர் ஆயிட்டாரு, வருமானம் நின்னு போச்சேன்னா இனிமே எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை புரட்டி என் கல்யாணத்தை நடத்த போறாருன்னு என் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு அம்மா. அப்பா என்னப்பா, அபிராமிதான் ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டா. ஆனா நீயாவது சம்பந்தியம்மா கிட்ட சமாதானமா பேசிருக்க கூடாதா? சமாதானமா தாங்க பேச பார்த்தேன். அதுக்குள்ள வினோத் அவங்க கிட்ட கோவமா பேசிட்டா. வினோதா? ஆமாங்க, கல்யாணத்தை தள்ளி வைக்கலனா நாங்களும் அபிராமிக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறோம்னு வார்த்தையை விட்டுட்டா. ஐயோ, அதனால அந்த அம்மா கோவப்பட்டு நாங்களும் வேற பொண்ணு பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படி நடத்துக்கிறான்? அபிராமி, நீ தெரியாமையே காரியத்தை கெடுத்துட்ட. அவ தெரிஞ்சே காரியத்தை கெடுத்துட்டாமா, கெடுத்துட்டா. அப்பா, அபிராமி கல்யாணத்தை தள்ளி போட சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ நியாயமா தானே சொல்லிருக்கா. டேய் டேய், வாயம் போடுறா. உன்னோட கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிட்டு அது தள்ளி போனாலும் இல்ல நின்னு போனாலும் நமக்கு தாண்டா நஷ்டம். இதுல என்ன பொல்லாத நஷ்டம் இருக்கு? தாலி கட்டுற நேரத்துல கூட சில கல்யாணம் நின்னு போயிருக்கு. நாம தான் இன்னும் பத்திரிக்கை கூட அடிக்கல. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. வினோத், உன் தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி நின்னு போயிடணும் நீ ஆசைப்படுறியா? அதுக்கு இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன். போதுண்டா, நீ ஒண்ணும் பேசாத. அகிலா மாமா, வர 30ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நாம போய் தானே அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தோம். திருமலை ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தான்னா அது கொடுத்ததுதான். குறிச்ச தேதியில அபிராமியோட கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும்.